பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். இன்றும் தேவனாகிய கர்த்தர் எகிப்தியருக்கும் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் நடப்பித்தவைகளை பற்றி தியானிக்க போகிறோம். அன்றைக்கு தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேசமான எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அப்பொழுது தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை விடுதலை செய்யும்படிக்காக தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். இந்த மோசேயின் மூலமாக தேவன் தம்முடைய அடையாளங்களை ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தி காட்டினார். ஆனால் பார்வோனுடைய இருதயமோ தேவ ஜனங்களை விடுதலை செய்ய இடங்கொடாமல் கடினப்பட்டது. 10 வாதைகள் வந்தது. இந்த 10 வாதைகளும் எகிப்தியருக்கு வந்ததே தவிர தேவ ஜனங்கள் இருந்த அந்த கோசேன் நாட்டிலே வரவே இல்லை. எத்தனை ஆச்சரியம்! அன்பரே, இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஜனங்களாகிய நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து நம்மை வித்தியாசப்படுத்துவார். ஏன் தெரியுமா? நாமே அவருடைய கண்ணின் கண்மணிகள். எனவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆத்துமாவையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து வித்தியாசப்படுத்துவார். நாம் விசுவாசித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கும் ஆண்டவரே எகிப்தியருக்கும் நடுவிலே வித்தியாசத்தை உண்டு பண்ணினதை குறித்து நாங்கள் தியானித்தோமே. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் தந்திருக்கிற வாக்குகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே நீர் காத்து கொண்டு வருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தம்முடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர், ஆத்துமாவை காக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரையும் வித்தியாசப்படுத்தி காத்து கொள்ளும்படிக்காய் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத மனிதர்களுடைய வன்கண்கள், தீமையான ஆலோசனைகள், பொறாமையின் எண்ணங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் கிருபையாய் விலக்கி மறைத்துக் கொள்ளுவீராக. சத்துருவினுடைய தீமையான அம்புகள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடித்து காத்துக் கொள்ளுகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் காத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.